வீட்டில் செய்கிற எந்த ஸ்நாக்ஸாக இருந்தாலும் எந்த ஸ்டார்ட்டர்ஸாக இருந்தாலும் நம்ம ரொம்பவே விரும்பி சாப்பிடுவோம். இன்றைக்கி நம்ம வித்தியாசமான சுவையில் ஒரு கோலா உருண்டை செய்ய போகிறோம். கோலா உருண்டை அப்படின்னதும் எல்லாருக்குமே ஞாபகம் வர்றது மட்டன் கோலா உருண்டை தான். ஆனால் மட்டன் கோலா உருண்டை சுவையிலேயே இன்றைக்கி வாழைக்காயை வச்சு கோலா உருண்டை பண்ண போகிறோம். வாங்க வாழைக்காய் கோலா உருண்டை எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறது பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாந்தி சண்டல் விலாக்ஸ். நான் இந்த கோலா உருண்டை செய்ய 3 வாழைக்காய் எடுத்திருக்கேன். மீடியம் சைஸ் வாழைக்காய் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவைப்படுற காய்களை நீங்கள் எடுத்துக்கோங்க. வாழைக்காவை அந்த வால் பகுதியையும் முன்பகுதியையும் கட் பண்ணி எடுத்துடலாம். இது மாதிரி 2 பக்கமும் கட் பண்ணி எடுத்துட்டு நல்லா வாஷ் பண்ணிடலாம். இப்போ நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி தண்ணி கொதிச்சிட்ருக்குது. இதில் இந்த 3 வாழைக்காவையும் சேர்த்து மூடி போட்டு 5லேருந்து 7 நிமிஷம் வேக விடுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி நல்லா கொதிச்சிட்ருக்குது, வாழைக்காய் வெந்துட்டுருக்குது. இப்போ இன்னொரு பக்கம் திருப்பி போடுங்க. இது மாதிரி திருப்பி திருப்பி விட்டு வேக வைங்க. வெந்துருச்சான்னு நீங்கள் டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா ஒரு சின்ன கம்பி வச்சு குத்தி பார்க்கலாம், அல்லது நைஃப் வச்சு குத்தி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்லா ஈஸியாக உள்ளுக்குள்ளே இறங்கும். அப்போ வெந்துருச்சு அப்படின்னுட்டு அர்த்தம். இப்போ நல்லா வெந்துருச்சு வாழைக்காய். இதை எடுத்து ஆற வச்சிடலாம். இது ஆறின பிறகு தோலை உரிச்சிடணுங்க. நம்ம வாழைப்பழத்தில் எப்படி தோல் உரிக்கிறோமோ அதே மாதிரியே ஈஸியாக உரிக்க வரும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி சண்டல் விலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், மிஸ் பண்ணாமல் எல்லாருமே போய் பாருங்கள். பார்த்து ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ தோல் உரிச்சாச்சு. தோல் உரித்த பிறகு நான் இதை கிரேட்டரில் நான் சீவி எடுத்துக்கிறேன். இப்படி தான் சீவணுங்கிற அவசியமும் இல்லைங்க. நல்லா ஒரு மேஷரை வச்சு நல்லா மேஷ் பண்ணி கூட இதை எடுத்துக்கலாம். நான் துருவி தான் எடுத்திருக்கேன். இப்போ இதுக்கு ஒரு மசாலா நம்ம ரெடி பண்ண போகிறோம். ஒரு பேன் வச்சு ஆயில் விட்டு ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். அதோட 2 பச்சை மிளகாய் உடச்சி சேர்த்துக்கலாம். ஆறு 7 பூண்டு பல் சேர்த்துக்கிறேன். ஒரு துண்டு இஞ்சி சேர்த்துக்கிறேன். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இதெல்லாம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் கிடையாதுங்க. இது எல்லாமே சேர்த்து 1 நிமிஷத்துக்கு வதக்குனா போதும். இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். அரை மூடி தேங்காய் இதோட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா கிளறி விடலாம். இதோட 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை நான் சேர்த்துக்கிறேன். 3 வாழைக்காய்க்கு 5 ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். இது எல்லாமே சேர்த்து நான் 1 நிமிஷம் தாங்க வறுத்துருக்கேன். இப்போ 2 காரத்துக்கு 2 காஷ்மீரி மிளகாய் 2 கலருக்கு சேர்த்துருக்கேன். இதோட கல் உப்பு, 1 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து விடலாம். இப்போ கொத்தமல்லி தழை, ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி தழை கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். 2 கொத்து கருவேப்பிலை, இது எல்லாத்தையுமே சேர்த்து எல்லாம் ஒன்றா மிக்ஸ் பண்ணி விடலாம். அவ்வளோதாங்க. இதை நல்லா ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் கொரன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். தண்ணி ஊற்ற வேண்டாங்க, தண்ணி இல்லாமலே கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம்.
இந்த விழுதை தான் நம்ம இப்போ வாழைக்காயோட சேர்க்க போகிறோம். இந்த கோலா உருண்டை அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள், இது மாதிரி கொரக்கொரப்பாக நம்ம உருண்டை குழம்புக்கெல்லாம் அரைப்போம் இல்லையா, அது மாதிரி உருண்டை குழம்புக்கு அடைக்கெல்லாம் அரைக்கிறது மாதிரி கொரக்கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த கோலா உருண்டை சாதத்துக்கு தொட்டு சாப்பிட்றது மட்டும் இல்லாமல் ஈவினிங் ஸ்நாக்ஸாக கூட குழந்தைங்களுக்கு, ஸ்கூல் விட்டு வர்ற குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். சூப்பராக இருக்கும். சாஸ் வச்சு கொடுக்கலாம். இப்போ அதே பேனில் ஆயில் விட்டு சூடு பண்ணிக்கலாம். அது அப்படியே இருக்கட்டும். இதோட நம்ம அரைச்ச மசாலாவை வாழைக்காயில் சேர்த்து நல்லா பிசைஞ்சு கலந்து விடுங்க. கையால் நல்லா பிசைஞ்சு எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், உருண்டைகள் உங்களுக்கு தேவைப்பட்ட வடிவத்தில், தேவைப்பட்ட சைஸில் பிடிச்சிக்கோங்க. நான் கொஞ்சம் பெரிய உருண்டைகளாக தான் உருட்டி எடுக்கிறேன். குட்டி குட்டியாக நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கனாலும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. குட்டி குட்டியாக செஞ்சு ஒரு ஃபோர்க் வச்சு இல்லை ஒரு டூத்பிக் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா, பக்கத்துலேயே ஒரு சின்ன கிண்ணத்தில் டொமேட்டோ கெச்சப் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா குழந்தைங்க ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. பாருங்கள், இந்த சைஸில் நான் உருட்டி எல்லாத்தையுமே எடுத்துக்கிறேன். பாருங்கள், இது மாதிரி எல்லாத்தையுமே உருட்டி எடுத்த பிறகு ஆயிலில் அப்படியே நம்ம டீப் ஃப்ரை பண்ண போகிறோம். இங்கே எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. மிதமான தீயில் எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. ரொம்ப சூடாயிடுச்சு அப்படின்னா உடனே கரிஞ்சிடும். அதனால் மிதமான தீயில் வச்சு நல்லா எல்லா பக்கமும் பெரட்டி விட்டு இந்த உருண்டைகளை சுட்டு எடுங்க. நான் 2 தடவைகளாக இந்த உருண்டைகளை சேர்த்து பொரித்து எடுத்திருக்கேன். பார்க்கும்போது குலோப் ஜாமுன் பொரிக்கிறது மாதிரியே இருக்குங்க. அந்த கலரை பார்க்குறதுக்கு கோல்டன் ப்ரௌன் கலரில் நல்ல குலோப் ஜாமுன் மாதிரியே இருந்துச்சு. வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக இருந்துச்சு. நல்ல மிதமான தீயில் பொரிச்சிங்கன்னா தான் உள்ளுக்குள்ளரையும் உங்களுக்கு நல்லா வெந்து வரும். இல்லைன்னா வெளியில் மட்டும் சவந்துடும், உள்ற அப்படியே இருக்கும். அதனால் மிதமான தீயிலையே வச்சு பொரித்து எடுங்க. இப்போ எல்லா உருண்டைகளையுமே பொரித்து எடுத்தாச்சு. சூப்பரான வாழைக்காய் கோலா உருண்டை ரெடி ஆகிடுச்சு. வாழைக்காவை வச்சு நிறைய வெரைட்டிஸ் பண்ணலாங்க. அதில் இந்த ஒரு வெரைட்டி நேற்று வாழைக்காய் பொடி மாஸ் அப்லோட் பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி இந்த ரெசிப்பியும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சாந்தி அண்ட் ரிலாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் நாம் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.